ஹாய் ஹால் வெல்கம் டு சயின்ஸ் டெய்ரி. ஸோ அனதர் நம்ம ஒரு விலாகில் தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் ஜெயந்தியோட விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் லேட்டாக தான் ஷேர் பண்ணுறேன், இருந்தாலும் ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த ஷாஷாவும் கிருஷ்ணரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப நேரமாக கிருஷ்ணர் காதில் போய் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருந்தான். ஓகே, என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டே இருந்தேன். அப்புறமா தான் தெரியுது பைப்பில் வந்துட்டு கிருஷ்ணர் மேலே இருக்க பக்தியில் வந்து பேசலை. அங்கே முருகருக்கு அப்பப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பால்கோவா வச்சு பூஜை பண்ணுவேன் இல்லையா. ஸோ அது முருகர்கிட்டையும் இல்லை கிருஷ்ணர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு தான் தெரிஞ்சது. சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இன்னைக்கு பூஜைக்கு முன்னாடி கிருஷ்ணர் நான் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு புல்லாங்குழலும் அதில் இருந்த ஒரு பீகாக்கோடைய அந்த ஃபெதர் மாதிரி இருக்கிறது மட்டும் வரையலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஓகே, எனக்கு இந்த இந்த கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணர் வரையலாம் அப்படின்ட்டு. ஒரு பக்கம் எனக்கு வந்துட்டு சோட்டா பீம் மாதிரி தெரிஞ்சார், இன்னொரு பக்கம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பீம் மாதிரி தெரிஞ்சார். எப்படியோ ஒன்று குட்டி கிருஷ்ணராக இருந்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடில் போட்டுட்டேன், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு வந்து இந்த பலகாரங்கள் சீடை இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அப்படியே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் குட்டி வெண்ணையும், அதாவது குட்டி கப்பில் வந்து வெண்ணையும் வந்து இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். இந்த கோலம் எப்படி இருக்குது, இந்த ரங்கோலியா கோலமாக எப்படி வேணாலும் சொல்லலாம், எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கொஞ்சம் ஓகேவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பியாக வந்து அடுத்தது கிருஷ்ணருக்கு தேவையான பலகாரம்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து இப்போ புதுசாக வெள்ளி குட்டி கிண்ணம் ஒன்று வாங்கியிருக்கேன். அதில் நான் ஒவ்வொரு பிரசாதமும் நான் சுவாமிக்கு வைக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த குட்டி குட்டியாக இருக்கிற திங்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்குமா. அதோடு வந்து அதில் நம்ம பலகாரமோ இல்லை ஒரு பிரசாதமோ வைக்கும் போது பார்க்கறதுக்கு இன்னும் க்யூட்டாக இருக்குது, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நார்மலாக நம்ம வைக்கிற அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிடுவோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம யோசிச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா. அதனாலேயே தனியாக சுவாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். இந்த பலகாரம்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது தான் நம்ம சார் வந்துட்டார். ஓகே, இதுதான் இன்றைக்கி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து ஒரு பொரி உருளையை வாங்கிட்டு போயிட்டு அது கூட எப்போவுமே கொடுக்கறதே சாப்பிட மாட்டான். உடனே அதை வச்சு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்ப்பான், அது கூட கொஞ்சம் நேரம் விளையாடுவான், அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீசாய் வந்து அதை டச் பண்ணுறான் அப்படின்னா இமீடியட்டாக சாப்பிட்றதுக்கு எடுத்துப்பான், இல்லை எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சுருப்பான். அதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கிட்ட போய் இவ்வளோ ராவடி பண்ணிவிட்டு இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வச்சோடனே சார் வந்துட்டாங்க. சார் அது போர் அடிச்சிருச்சு, அடுத்து என்ன கிடைக்குது நமக்குன்னு. ஆக்சுவலாக அவன் தேடிட்டு இருக்கிறதே பால்கோவா தான். பால்கோவா நான் இன்றைக்கி வெளியில் எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அதனாலேயே அவன் சுற்றி என்கிட்டயே வந்துட்டு இருந்தான், என்ன கிடைக்குது, எங்கே பால்கோவா இருக்குது, கொஞ்சம் தேடி கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இது என்ன அப்படின்னு பக்கத்துலேயே படுத்துட்டான். இவன் நான் வீடியோ எடுக்கிறதுக்கே தனியாக எனக்கு வேணும் போல இருக்கு, அவ்வளோ சுட்டித்தனம் பண்ணிட்டு இருந்தான். ஓகே, ஃபைனலாக வந்துட்டு நான் எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலும் இந்த குட்டி கிண்ணத்தில் இருக்கக்கூடிய வெண்ணையும் வச்சுருந்தேன். இந்த சீடை எல்லாமே ரெடிமேடாக வந்து நம்ம லக்ஷ்மி ஸ்வீட்ஸில் கிடைக்கிறது. ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் தனியாக அந்த டைமுக்கு என்ன கொடுக்கும், அதாவது இப்போ பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னா விநாயகர் பிடிச்ச கொழுக்கட்டை, சீடை அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த கோகுலாஷ்டமிக்கெல்லாம் நம்ம வந்து வைப்போம் இல்லையா, அதுக்குன்னே தனியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு கிடைச்சதோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு, ஃப்ரூட்ஸும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கான பாடெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு நான் ரொம்ப வருஷமாக கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய இந்த சிலை வச்சு கும்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. என்கிட்ட ரொம்ப குட்டியாக இருந்தது. இதை வந்து நான் இஸ்கானில் வாங்கியிருந்தேன் ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் பேக். இந்த இஸ்கானில் ரொம்ப ஸ்பெஷலாக என்கிட்ட இருக்கக்கூடிய சுவாமி சிலைகள் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்போது ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வருவேன். அது ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருக்கும், ஒரு மெமரிஸாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக இஸ்கானில் வாங்கினேன், பெங்களூர் இஸ்கான். ஸோ அங்கே வாங்கின இந்த கிருஷ்ணருடைய இந்த சிலை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது ஒரு ரேடியன்ட் மாதிரி இருக்கும், அந்த நைட் டைமில் வந்து ஒரு மாதிரி லைட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு கிருஷ்ணர் ஜெயந்திக்கும் நான் மறக்காமல் வந்து சோனா காலேஜில் வந்து கிருஷ்ண செலிப்ரேஷன் ஜெயந்தி, அதாவது கிருஷ்ணஸ் ஜெயந்தி செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ அங்கே போயிடுவேன். அங்கே போன உடனே ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு போட்டு விட்டுருவாங்க. அதை போட்டுட்டு அண்ட் இந்த இடத்துல இந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க போகிறதுக்கு. ஒன்றுமே இல்லை, அந்த காலேஜுடைய பேக் சைடு தான், நம்ம காலேஜுக்குள்ளே பேக் சைடு அந்த கிரவுண்டுக்கு போனோடனே நமக்கு இந்த கிருஷ்ணருடைய அந்த குட்டி நாமமா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இது போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த லைனில் போயிட்டு கிருஷ்ணர் நம்ம வந்து பார்ப்போம். அங்கே கிருஷ்ணர் பலராமன் 2 பேரும் இருப்பாங்க. பக்கத்தில் எல்லாமே வந்து ஸ்வீட்ஸு பலகாரம் எல்லாம் அடுக்கி அங்கே வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா
அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு டைமும் போகும்போது எனக்கு ரிப்பீட்டட் இந்த பிரசாதம் ஞாபகம் நல்லாவே ஞாபகம் வந்துடும். என்ன அப்படின்னா அந்த ஒயிட் பிரியாணி இல்லை புலாவ் என்னமோ ஒன்று, அந்த ஒன்று, சன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு வடகம், அந்த அப்பளம், குட்டி குட்டி அப்பளம் இதெல்லாம் இருக்கும், கேசரி, பூந்தி இது கொடுத்துருவாங்க. ஸோ இது எவ்வளோ வேணாலும் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியும் உள்ளேயே இருக்கும், நம்ம வாங்கி குடிச்சிக்கலாம். நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறது கூட ஓகே தான், வீட்டில் போய் சாப்பிட தான் போகிறாங்கன்னு. பட் இங்கே வந்துட்டு போதும் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஒவ்வொரு டைம் சாப்பிடும் போது இந்த ஒவ்வொரு வருஷமும் போகும்போது எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இது என்னோட ஃபோர்த் இயர்னு நினைக்கிறேன் இந்த டைம் நான் போயிட்டு வந்தது. ஸோ இந்த டைமே நல்லா கூட்டமாக இருந்தது. நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஈவினிங்காக போவேன். பட் இந்த டைம் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூனே கிளம்பியாச்சு. ஆஃப்டர்நூனே போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு, பஜனையில் மட்டும் உட்கார முடியல, டைம் இல்லை. ஸோ அதனால் பஜனையில் வந்து கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே அங்கே இந்த ட்ராயிங்லாம் ஒவ்வொரு வருஷமும் பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கான ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், கிருஷ்ணர் ராதை, குட்டி குழந்தைங்களை எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது நிறைய கிருஷ்ணர் நிறைய ராதை நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் சீக்கிரமாக வந்துட்டு இஷ்கான் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கருப்பூரில். அது ஓப்பன் பண்ணிட்டா இன்னும் ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.